திருச்சி நம்பர் 1 டோல்கேட் பகுதியில் மதுப்பிரியர்கள் அட்டகாசத்தால் பொதுமக்கள் அவதியடைந்துள்ளனர். திருச்சி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் எதிர்பார்ப்பு. திருச்சி மாவட்டம் சமயபுரம் நம்பர் 1 டோல்கேட் பகுதி மிகவும் பரபரப்பாக காணப்படும் இடமாக உள்ளது. திருச்சி மாநகருக்கு செல்லவும் லால்குடி, அரியலூர், முசிறி உள்ளிட்ட பகுதிகளை இணைக்கும் பகுதியாக உள்ளது. தினமும் இருசக்கர வாகனம், பள்ளி வாகனம், பேருந்துகள் என ஆயிரக்கணக்கான வாகனங்கள் இவ்வழியாக பயணிக்கின்றன. எப்போதும் பரபரப்பாக காணப்படும் இப்பகுதியில் 24 மணி நேரமும் மதுவிற்பனை நடைபெறுவதாக கூறப்படுகிறது. பள்ளி மாணவர்கள், பொதுமக்கள் வாகனத்திற்காக காத்திருக்கும் பேருந்து நிலையம் அருகே மதுபான கடை செயல்பட்டு வருகிறது. மேலும் கடைவீதியில் மதுக்கடை இருப்பதால் மதுப்பிரியர்கள் பொது இடங்களில் மது அருந்திவிட்டு மதுபோதையில் அங்கேயே படுத்து விடுகிறார்கள். மேலும் மதுபோதையில் அரைகுறையாடையுடன் விழுந்து கிடப்பதால் பொதுமக்கள், பள்ளி மாணவர்களை முகம் சுளிக்க வைக்கிறது. மேலும் இவர்கள் பல்வேறு குற்ற சம்பவங்களில் ஈடுபடுகின்றனர். டோல்கேட் பகுதியில் 24 மணி நேரமும் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இருப்பினும் இதுபோன்ற சம்பவங்கள் தினசரி அரங்கேறி வருகிறது. கடைவீதியில் இருக்கும் டாஸ்மாக் மதுக்கடையால் குற்றச்சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக சமூக ஆர்வலர்கள் புகார் தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து திருச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் வருண்குமார் நடவடிக்கை எடுத்து பொதுமக்கள் பாதுகாப்புக்கு வழிவகை செய்ய வேண்டும் என்பதே பொதுமக்கள் மற்றும் சமூகார்வலர்களின் கோரிக்கையாக உள்ளது.